ஓகே. இந்த ஃபில்லர்ஸ் வந்து யாரெல்லாம் எடுக்கலாம்? இந்த பீல் யாரெல்லாம் எடுக்கலாம்? அதை பத்தி ஒரு கிளாரிட்டி கொடுக்கலாமா? இப்போ வந்து மேஜர் ட்ரெண்டா இருக்கிறது வந்து பொட்டாக்ஸ் அண்ட் ஃபில்லர்ஸ் சொல்றது. பொட்டாக்ஸ் அண்ட் ஃபில்லர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் க்ரூமிங் ட்ரீட்மெண்ட். பொட்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து நம்ம சிரிக்கிறோம், நம்ம ஃபேஸ்ல சிரிக்கும் போது எங்கெங்கெல்லாம் ரிங்கிள்ஸ் வருது. இப்போ ரிங்கிள்ஸ் ஏஜிங்கை காமிக்கக்கூடிய ஒரு சைன், ரிங்கிள்ஸ் வருது. அப்போ அந்த ரிங்கிள்ஸ் வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அந்த ரிங்கிள்ஸ்ல பொட்டாக்ஸ் இன்ஜெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த ரிங்கிள்ஸ் வராது, சிரிக்கும் போது ரிங்கிள்ஸே இருக்காது. ஃபில்லர்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த நேம்லேயே இருக்கு, ஃபில்லர். ஏதாவது ஒரு இடத்துல பள்ளமா இருக்கு, நம்மளுக்கு அது ஒரு மாதிரி அது டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னா நம்ம ஃபில்லர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர் ஐக்கு கீழே ரொம்ப பள்ளமா இருக்கு நமக்கு, அது யங் ஏஜ்லயும் வரலாம் இல்லை ஓல்டு ஏஜ்லயும் வரலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த பள்ளமா இருக்கிறது டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஃபில்லர்ஸ் இன்ஜெக்ட் பண்றது மூலியமா அது ஈவன் ஆக்கி கொடுக்கலாம். அதே மாதிரி லிப்ஸ் எனக்கு சின்னதா இருக்குன்னு ஒரு சிலர் ஃபீல் பண்ணுவாங்க, அதை நம்ம இந்த ஃபில்லர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணி ரொம்ப பவுட்டியா, ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்றது, வால்யூமைஸ்டா நம்மளால காமிக்க முடியும். அதனால ஃபேஸ்ல எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டிப்ரெஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் நம்ம வந்து, ஒரு சிலருக்கு இந்த சீக்ல டிப்ரெஷன் வரும், ஒரு சிலருக்கு இந்த இடத்துல டிப்ரெஷன் வரும். அந்த மாதிரி எந்த இடத்துல டிப்ரெஷன் வந்தாலும் நம்ம அதை வந்து ஃபில்லர்ஸ் வச்சு ஃபீல் பண்ணலாம். சூப்பர். ஓகே. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஃபைனலி வில் க்ளோஸ் அப் வித் திஸ் அப்படின்னு நினைக்கிறேன். காஸ்மெட்டாலஜி அப்படின்னு வரும்போது நிறைய இந்த ஸ்கார்ஸ், இந்த இயர் லாப்ஸ் இதெல்லாமே வந்து இதில் கரெக்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. இயர்லோப் ரிப்பேர் காமனாக நம்ம பண்ணுற ஒரு ப்ரொசீஜர். இயர்லோப் ரிப்பேர், இயர்லோப் டான் இயர்லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்று வந்து சம்டைம்ஸ் குழந்தைங்க பிடிச்சி இழுத்துருக்கலாம், இல்லை பெரிய தோடு போடுறதுனால இறங்கி வந்திருக்கலாம், பல காரணங்கள் இருக்கு அதுக்கு. அந்த இயர்லோப் வந்து பெருசாயிடுச்சு டாக்டர், நான் கமல் போட்டால் கரெக்டாக நிற்க மாட்டேங்குது அப்படின்வாங்க. அது வந்து ஒரு சிம்பிள் ஓபி ப்ரொசீஜர், நம்ம வந்து அந்த இயர்லோபை வந்து தாராளமாக கரெக்ட் பண்ணி கொடுக்கலாம். ப்ளஸ் வந்து ஸ்கார் இம்ப்ரூவ்மெண்ட்டும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி, ஸ்காரை வந்து 100% நம்மளால போக்க முடியாது, பட் ஸ்காரை ரொம்ப விசிபிளாக தெரியறத நம்ம வந்து லெஸ் விசிபிளாக நம்மளால பண்ணி கொடுக்க முடியும். சூப்பர்.